ஆண்டவர் பிறந்து அநேகருக்கு நன்மை செய்து வாழ்ந்தார். ஆமென். வாக்கு தத்தங்களின்படி, தீர்க்க தரிசனங்களின்படி, நியாய பிரமாணத்தின்படி, தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் வாழ்ந்து முடித்து என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனை விடுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையிலே பாவத்தை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். சுமந்து சுமந்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நாம வாழும்படி, நாம் ஒரு அமைதியுள்ள வாழ்க்கை வாழும்படி தேவன் தன் வாழ்க்கையே ஜீவனை ஆண்டவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனை ஒப்புவிக்கிறேன், உயிரை ஆண்டவரே உம்மிடத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுத்தார். ஆமென். நம்ம ஒருபோதும் மரிப்பதற்கு நம்ம விரும்ப மாட்டோம், வாழ்வதற்கு விரும்புவோம். ஆனால் தேவ சித்தம், ஆண்டவர் நாம் நல்லா இருக்கும்படி தேவன் விரும்பினார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 14:3 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனை ஒப்பு கொடுத்ததின் நோக்கம், ஆமென், நமக்காக ஒரு ஸ்தலம், ஆமென், நமக்காக ஒரு நித்திய ஜீவனுடைய ஸ்தலத்தை பரலோகத்தின் தேவ ஆவியானவர் ஆயத்த பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. அநேக வாசஸ்தலம் உண்டு. ஆமென். ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலம் உண்டு. ஆனாலும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்த பண்ண முடியாது. ஆண்டவர் தேவன் தன்னுடைய ஜீவனை கத்தர் விட்டார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆமென், அல்லேலூயா, அதே லூக்கா 23:47 ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை விட நோக்கம் தன்னுடைய வாழ்விலே பிதாவை மகிமைப்படுத்த, தன் வாழ்விலே, ஆமென், சாட்சியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியாய் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஜீவனை விட்டார், ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. 23:47 மெய்யாகவே மெய்யாகவே இந்த மனுஷன், 100க்கு அதிபதி சொல்றாரு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருக்கிறார் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். முதல் காரியம், அவர் ஜீவனை விட ஆவியை ஒப்பு கொடுக்க நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் தன் ஜீவனை விடுறதுக்கு காரணம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. 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 மூன்றாவது காரியம், எபிரேயர் 4:16 நாம் எல்லாரும், ஆமென், ரட்சிப்படைய முடியாய் கிருபாசனத்தண்டை சேரக்கூடிய ஒரு கிருபையை கத்த தந்தார். ஆமென். கிருபாசனம் என்பது தேவன் பேசுகிற இடம். ஆமென். கிருபாசனம் என்பது என்னது? தேவன் பேசுகிற இடத்துக்கு. ஆமென். அன்று யூதருக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, யூதருக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்த பிறகு, ஆமென், எல்லாரும் எல்லாரும் கிருபாசன தண்டை வரத்துக்கு ஆண்டவர் ஒரு, ஆமென், தகுதியை கற்றுக் கொடுத்தார். ஆமென். தேவன் பேசிடம் அந்த கிருபாசன இப்போது தேவனுடைய ஆலயம். ஆமென். அப்போது ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன பெட்டி இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அங்க ஆசாரிப்பில் தேவன் பேசுவார். இங்கே நம்மிடத்திலே தேவன் என்ன செய்றாரு? எல்லாரிடத்திலும் கர்த்தர் பேச வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, கிருபாசன தண்டை. தேவனுடைய சமூகத்திலே நாம் எல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார்.
அந்த எழுந்திருக்கிற தேவனை பரிசுத்த இதயத்தோடு ஆண்டவரை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாய் வாழும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆமென். அதே யோவான் 14:12 வாசிக்கிறோம். ஆண்டு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். பேதுரு இயேசுவை மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு நடக்கும்போது அவர் நிழல் பட்டு சுகமானாங்க. ஆமென். அது காரணம், ஆண்டவர் தன் ஆவியை ஒப்புவித்தார், ஜீவனை கொடுத்தார் என்று புதிய மொழிபெயர்ப்பு சொல்றது. ஆமென். அவர் ஜீவனை கொடுக்க முதல் காரணம் நமக்காக ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். இரண்டாவது காரணம், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையை சாட்சியின் வாழ்க்கையை கர்த்தர், ஆமென், அல்லேலூயா. முடிச்சிட்டோம், வாங்க, கிளம்பிட்டாங்க. கர்த்தர் அப்படியாய் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாய் தேவன் விரும்புகிறார். ஆமென். மூன்றாவது, நம்ம தேவனுடைய சந்நிதியிலே கிருபாசன தண்டிலே சேரக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் தந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கேட்ட பிரகாரம் தேற்றரவாளன். ஆமென். யோவான்ல நான் வாசிக்க, யோவான் 16:7 ஆண்டு நான் போவேனாகில் தேற்றரவாளன் வராது. ஆமென். நான் போய் தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன். ஆமென். அல்லேலூயா. தேற்றரவாளனை கர்த்தர், அந்த தேற்றரவாளன், ஆமென், சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஜீவனை விட நோக்கம் அவர் தேற்றரவாளன் அனுப்பி, ஆமென், நம்மை நடத்துவார், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழை செய்வார். கிருபாசன தண்டை ஆகிய திருச்சபையிலே தேவ சமூகத்திலே நிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நமக்காக ஒரு தேவ ராஜ்யத்தை, ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்த பண்ணும்படியாக எல்லாவற்றையும், பிதாவின் சித்தத்தை எல்லாவற்றையும் முடித்து தன் ஜீவனை விட்டார். தன் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன நோக்கம், அல்லேலூயா, நமக்காக ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதில் ஒரு நித்திய ஜீவன். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் பண்ணிடுமா? 7 வார்த்தைகளில் 7 விதமான அனுபவங்களை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த 7வது வார்த்தையிலும், ஆண்டவரே, நான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை தரீங்கப்பா.